கொஞ்ச நாள் முன்னாடி அதிர்ச்சி மாதிரி பயந்துட்டேன். அதிலிருந்து நான் முன்னாடி வந்து ரொம்ப எமோஷனலாக இருப்பேன். அழுகையெல்லாம் வரும். ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால் அதை நினச்சா எனக்கு அழுகை வரும். அதனால் இப்போ எனக்கு ஒரு உணர்ச்சித்தன்மை இல்லை. இன்பம் வந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. துன்பம் வந்தாலும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனாக தான் இருக்குது. இது எப்படி சரி பண்ணலாம் ஐயா? இப்போ ஒரு இன்பமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷமாக இருக்கிற உணர்வே எனக்கு இருக்க மாட்டேங்குது ஐயா. இல்லை, இப்போ இது வந்து குற்றச்சாட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதையுமே கூட ஒரு பிளஸ்ஸிங்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு நீங்கள் சமநிலையில் இருக்கிறதாக கூட எடுத்துக்கிடலாம். அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த தூரத்துக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த தூரத்துக்கு வர வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இன்பமாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா துன்பமும் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஈக்குவலாக ஒரு நடுநிலையோடு ஏற்றுக்கிடக்கூடிய பக்கம் இருந்தால் நல்லது தான். அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் செய்கிற செயலோட முழு ஈடுபாடோடு செய்யுங்க. ஒரு தியானம் மாதிரி செய்யுங்க. உங்கள் செய்கிற வேலையே செய்கிற பணிகளையே தியானமாகவே செய்யுங்க. எல்லாமே நல்லா அது இயற்கையாகவே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். நீங்களாக செலக்ட் பண்ணாதுங்க. நீங்களாக செலக்ட் பண்ணி நீங்களாக சிலதெல்லாம் மோசம்னு சொல்லி பழிச்செல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நிகழ்கிறது எல்லாத்தையும் சரியானதுன்னுட்டு இயற்கையானதுன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. எல்லாமே நல்லாயிருக்கும்.